சில கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைப்பர் லிங்க் ஸ்டோரியாக இருக்கும், நான் லீனியராக இருக்கும். அந்த ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணுறப்ப அந்த ப்ரெசன்டேஷன் சம்டைம் மிஸ் ஆகும். ஆனால் விஷுவலாக நம்ம ட்ரீட் பண்ணுறப்ப அந்த எடிட்டிங் டேபிளுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதோட இம்பேக்ட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கதைகளை வந்து நீங்கள் எப்படி சார்? நீ எப்படிப்பா நீ அதை உறுதியாக சொல்ல முடியும்? எடிட்டிங் டேபிளில் போய் பண்ண முடியுன்றது எப்படி சொல்ல முடியும்? ஒரு உதாரணம் நான் சொன்னேன். ஒரு படம் எடுத்திருக்கிறாரு, ஆனால் இளையராஜாவுக்கு திருப்தி இல்லை. உடனே எடிட்டர் லெல்லின் சாரை கூப்பிட்டு இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுப்பான்றார். அவர் அதை கரெக்ட் பண்ணார். அந்த படம் பெரிய ஹிட்டு. அந்த ஹீரோவும் பெரிய பெரிய டைரக்டர் ஆனார், அந்த டைரக்டரும். இதெல்லாம் இருக்குது. ஆனால் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் சொல்கிற கொஸ்டின் வந்து இது தேவையில்லாத ஒன்று. எப்படின்னா அத்திப்புத்தா மாதிரி ஏதாவது ஒரு நேரத்தில் நடக்கலாம் எப்போது. ஆமாம், அதுக்காக ப்ரொடியூசர் பலியாகவும் கூடாது இல்லையா? இல்லை சார், அந்த மாதிரி கதைகள் வச்சுருக்கப்போ நம்ம என்ன மாதிரி அந்த மாதிரி கதையை நீ இப்போ திங்க் பண்ணாத. அது திங்க் பண்ணால் நீயே ரிஸ்க் எடுத்துக்கிற மாதிரி, நீயே சொந்தமாக படம் பண்ணி அந்த மாதிரி பண்ணு, தப்பே கிடையாது. அப்போ அது ஓன் ரிஸ்க் தான் எடுக்கணும். ஆமாம், ஓன் ரிஸ்க் தான் எடுக்கணும்.